வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னைக்கு அஃபிஷியலி ஈப்போ எக்ஸ்பெடிஷன் வந்து தொடங்குறேன். இந்த எக்ஸ்பெடிஷன் முழு காரணமாக இருந்த திரு ஜெகா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ராயா அதுமா அந்த ஒரு காலகட்டத்தில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஈப்போவில் இருக்கிற சிவன் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருக்கேன். இந்த ஆலயத்தோட பேர் புண்ணிய நல்லூர் அருள்மிகு நடராஜர் பரிபாலன சபா. ஜலாப்பாங் ஈப்போல இருக்கிற இந்த ஒரு ஆலயம் மிகப்பெரிய ஒரு சிவன் ஆலயமாக அமைய போகுது. காரணம், தற்பொழுது இந்த ஆலயம் வந்து திருப்பணியில் இருக்கிறவாசி அந்த வேலைகள்லாம் வந்து விறுவிறு நடந்துகிட்டு இருக்கு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் கிட்ட உத்தரவாதம் கேட்ட பிறகு அவங்களோட ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எங்களுக்கு வந்து, அதாவது எங்களோட கூலி மேரா எஸ்டேட்டுக்கு வந்து தானமாக கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற சுவாமிகளை பார்க்கும்போதோ சிவலிங்கத்தை பார்க்கும்போதோ அதுவும் மிக அருகில் பார்க்கறது வாய்ப்பு இருக்கு. கூஸ் பாமாக இருந்துச்சு. அதுவும் முதல் கோவிலாக சிவன் கோவிலேருந்து தொடங்கணும்னு ஒரு எண்ணத்தில் ஆரம்பித்தோம். அதே மாதிரி எங்களுக்கும் அந்த பிடி மண் கிடைக்கும் போது எங்களுக்கு அது பெரிய பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு. சிவபெருமானோட அருளால் இந்த ஒரு பயணத்தை தொடங்கலான்னு. இதுதான் சிவன் ஆலயத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல இருக்கு. எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்க. சபதியும் சரி, பிளானிங் சரி, கோவிலோட கமிட்டியும் சரி, கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுத்து இந்த சிவன் ஆலயம் பக்தர்களுக்காக எவ்வளோ அழகாக அமைக்க முடியுமோ, எவ்வளோ சாந்தமாக அமைக்க முடியுமோ அவ்வளோ விசாலமாகவும் அவ்வளோ தாராளமாக சொந்த நிலத்தில் வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது நினைக்கும் போது மிக பெருமையான ஒரு விஷயமா சொன்னால் அந்த டீமுக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். தற்பொழுது திருப்பணியில் இருக்கிறவாசி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காணிக்கையும் நன்கொடையும் அல்லது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிதிகளை கொடுத்து இந்த சிவன் ஆலயத்தை மிக விரைவாக எழுப்புறதுக்கு நான் பக்த பெருமக்கள்கிட்ட தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். 529வது ஆலயமாக அருள்மிகு நாகம்மாள் ஆலயம் பரிபாலன சபா தாமான் ரிஷா ஈப்போ பேரால இருக்கிற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் எவ்வளோ நாகம்மாள் ஆலயத்திலேருந்து மண் எடுத்திருக்கேன். நாகம்மா ஆலயமும் சரி, நாக அம்மாள் ஆலயமும் சரி, இது போன்ற கோபுரம் வச்ச நாகம்மா ஆலயம் இதுதான் முதல் முறையாக நான் பார்க்குறேன், முதல் முறையாக எடுக்கிறேன். இந்த அம்பாளுக்கு இவ்வளோ பெரிய கோபுரம், இவ்வளோ பெரிய கோவில் விசாலமாக இருக்கிறது பார்த்தாலே மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. தற்பொழுது வந்து இந்த கோவில் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அவங்களோட கும்பாபிஷேகத்தை நோக்கி போகிறாங்க. கோயில் நிர்வாகத்துக்கிட்ட அனுமதி கேட்ட பிறகு தான் ஒருபடி மண் எடுத்திருந்தேன். அதே நேரத்தில் இந்த கோயிலில் 2 விஷயங்கள் வந்து மிக அழகாக கையாடுறாங்க. அதில் முதல் விஷயம், இந்த பார்த்தீங்கன்னா இங்கே உண்டி இருக்குது. இதில் வந்து எஜுகேஷன் ஃபண்ட்க்கும் டெம்பிள் பில்டிங் ஃபண்ட்க்கும் அதே நேரத்தில் சொசைட்டிக்கு உண்டான ஃபண்ட் தனித்தனியாக நீங்கள் ஒரு 5 வெள்ளி போட்டிங்க, 5 வெள்ளி தானாகவே போட்டுடலாம். இது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கோவில் காம்பவுண்டில் இந்தமாரி வந்து ஒரு பில் போர்ட் வச்சுருக்காங்க. இந்த பில் போர்ட் எதுக்குன்னா, கோவிலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக யார் கொடுத்தாலும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காசு கோவிலோட நிதி காசாக மாறிடும். இதெல்லாம் வந்து நம்மளோட சொசைட்டியை தானாகவே நம்ம ஏங்க வைக்கிற ஒரு ஐடியாஸ். பல பேர் கேட்பாங்க, உண்டியில் போடுற காசு வந்து நேராக எங்கே தான் போகுது, கோயிலுக்கு போதோ யாருக்கு போதோ அப்படி பேசுவாங்க. ஆனால் இங்கே செய்கிற இந்த திட்டங்களை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த அம்பாளை பார்க்கும்போது மனசுக்கு நிறைவாக இருக்குது. அடுத்து 530வது ஆலயமாக தேவி ஸ்ரீ சுடலை காளியம்மன் ஆலயம் கம்போங் தைலி என்ற இந்த இடத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் வரும்போது இங்கே வந்து கோயில் சார்ந்து இருக்கிற பசங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட அனுமதி கேட்ட பிறகு அவங்களும் தாராளமாக எடுத்துக்குன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்து அவங்களோட ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து ஒரு பிடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப உள்ளுக்கு இருக்குது. அதே நேரத்தில் இந்த இடம் வந்து மிக வரலாறான இடம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற தைலி கம்பத்துக்காரங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த அம்பாளை தெரியும், மிகப்பெரிய திருவிழாவே நடத்துவாங்க. அதே நேரத்தில் பூக்குழியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலையில் அந்த கமிட்டி மெம்பர்ஸ்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஆலயமாக ஓம் சக்தி உமா மகேஸ்வரி ஆலயம் கேடிஎம் குவார்ட்டர்ஸில் இருக்கிற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயத்தோட நிர்வாகத்தை வந்து கேட்கும் போது அவங்க தாராளமாக எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உமா மகேஸ்வரி என்ற ஒரு பெயரில் நான் எடுத்த முதல் ஆலயம் மலேசியாவில் இந்த ஆலயம் மட்டும்தான். இது போன்ற பேரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தகவல் தெரிவிங்க. அந்த ஆலயத்தில் வந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு நான் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற அம்பாளோட அந்த விசேஷத்தையும் என்னால் பார்க்க முடிச்சு, அவ்வளோ கூஸ்பாமாக இருந்துச்சு. இந்த ஈப்போ பயணம் நாளை தொடரும். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மிக்க நன்றி.